ஆகாஷ் டிவி நேயர்களே, இன்றைக்கு நம்ம கேன்சரை பற்றி பார்க்க போகிறோம். கேன்சர் என்ற வார்த்தையை கூட நம்ம உச்சரிப்பதற்கு பயப்படுகிறோம். அத்தகைய கொடுமையான ஒரு வியாதியாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது ஒரு புதிய வியாதி அல்ல. 20ஆம் நூற்றாண்டில் ஒரு கண்டுபிடிப்பு, 20th century இன்வென்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் அந்த கேன்சர் இருந்திருக்கலாமா அப்படின்னா அதற்குரிய ஆதாரங்கள் நிறைய இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் தான் அது கொடிகட்டி பறந்தது என்று சொல்லலாம். இந்த உலக நாடுகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே அதிர்ச்சிக்கும் ஒரு பீதிக்கும் உள்ளாக்கிய ஒரு வியாதின்னா கேன்சர் தான். எந்த ஒரு வியாதியை பற்றி சொல்லும்போதும் அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழி இருக்கும், அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்கிறது. ஆனால் கேன்சரை ஒரு ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சிட்டா நாங்கள் உங்களை காப்பாற்றிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நேரம் தவறிவிட்டால் அதற்கு பிறகு பிழைப்பது என்பது மிக கடினமாக இருக்குது. அதுலேயும் இப்போ சமீப காலத்தில் பார்க்குறவங்கெல்லாம் நிறைய பேர் கேன்சரில் தவறிவிடுகிறார்கள். நம்ம பார்க்கும்போதே நெருங்கிய நண்பர்கள், பெண்களுக்கு எல்லாம், சில நேரங்கள் குழந்தைகளுக்கு கூட கேன்சர் பாதிப்பு அதிகமாக தெரிகிறது. இதெல்லாம் ஏன்? இது இப்படித்தான் போய்கிட்டே இருந்தால் இதனுடைய நிலைமை என்ன என்றெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருகிறது. எவ்வளவோ விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் டாக்டர்ஸும் இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்காகவும் இதை தடுப்பதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு புறம் இதை எப்படி தடுப்பது என்பது ஒரு பகுதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்துவிட்ட கேன்சரை எப்படி குணப்படுத்துவது, இந்த ரெண்டு வகையாக இன்றைக்கு இந்த ஆராய்ச்சியானது சென்று கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இதற்கும் மீறி அங்கு கேன்சருடைய ஆதிக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இது ஏன் இந்த 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும்? அதற்கெல்லாம் காரணம் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நிறைய கண்டுபிடிப்புகள். 20ஆம் நூற்றாண்டில் தான் நிறைய விஞ்ஞானமானது வளர்ச்சி அடைந்தது. இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக ரசாயன மாறுதல்களினுடைய ஒரு தன்மையால் நம்மளுடைய சுற்றுச்சூழலெல்லாம் இயற்கை தன்மை இழந்து விட்டது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்பதே இப்பொழுது மிக செயற்கையாக இருக்கிறது. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதில் இயற்கை தன்மை இல்லை. ஆக நம்மளுடைய வாழ்க்கை என்பது இன்று ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கையாக இல்லாததே ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. நாம் கேன்சர் என்ற ஒரு வியாதிக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது. இந்த பாதிப்பிலிருந்து இன்றைக்கு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா பணக்கார நாடுகளில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. எங்கெல்லாம் விஞ்ஞானம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுகளெல்லாம் கேன்சர் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன ஊர்களில் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இல்லை. ஒரு கிராமம் என்று எடுத்துக்கொண்டால் இன்று கூட அது சுத்தமாக இருக்கக்கூடிய கிராமமாக இருந்தால் அங்கே அந்த கேன்சர் பாதிப்பானது அந்த அளவுக்கு இல்லை. ஆக இங்கு மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அங்கு அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுடைய கேன்சரால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. தி மோர் டெவலப்டு கண்ட்ரி தி மோர் கேன்சர் என்று சொல்கிறார்கள். தி ஹையர் தி பெர் கேபிட்டா இன்கம், ரொம்ப வருமானம் இருக்கக்கூடிய நாடுகள், உதாரணத்திற்கு அமெரிக்காவை எடுத்துக்கொண்டோமானால் அங்கே கேன்சருடைய பாதிப்பான நிறையா இருக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய்கள், அதுபோக ஆண்களுக்கு குடல் புற்றுநோய், லங் கேன்சர், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேன்சர் எப்படிப்பட்ட ஆட்களுக்கு இருக்கிறது? பெண்களுக்கு மார்பக புற்று, அவர்களை கம்பேர் செய்யும்போது நம்மளுடைய பெண்களுக்கு 50% இருப்பதாக கணக்கு சொல்கிறது. இதுபோக குடலில் ஏற்படக்கூடியதும் வயிற்றில் ஏற்படக்கூடிய கேன்சர்களும் நம் நாட்டில் அதிகமாக இருக்கிறது. பிறகு புகையிலினுடைய உபயோகத்தால் வாயிலும் தொண்டையிலும் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் பேர் கேன்சரால் இறப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த வகையில் நம் நாட்டிலுமே முன்பை விட இன்று கேன்சருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, இந்த கேன்சர் எப்படி உருவாகுது? இது எங்கே இருந்தாவது வரக்கூடிய கிருமியினால் வருகிறதா, ஒரு பாக்டீரியால் வருகிறதா, ஒரு வைரஸினால் வருகிறதா என்றால் இல்லை. இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களுடைய ஒரு பாதிப்பு, அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிஸ்பிஹேவியர் ஆஃப் தி செல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இந்த மிஸ்பிஹேவியர் ஏன் வருகிறது? ஒரு செல்லானது டேமேஜ் ஆகிறது. டேமேஜ் ஆஃப் செல்ஸ் வந்து ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னுமே தெரியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது. நம் உடல் முழுவதும் செல் தான். உடம்பில் எந்த பகுதி எடுத்தீங்கனாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களால் ஆக்கப்பட்டவர்கள் நாம். இந்த செல்லானது இறக்கிறது, பிறகு புதுப்பிக்கப்படுகிறது. இது மெட்டபாலிசம் என்ற ஒரு வகையான வளர்சிதை மாற்றத்தால் இது ஏற்படுகிறது. அந்த வளர்சிதை மாற்றம் சரியில்லாமல் போகும்போது அந்த மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகுது. இது வயதுக்கேற்றபடி ஸ்லோவாகும். இது அப்படித்தான். அப்படி ஆகும் பொழுது அங்கு செல்களுக்குள் சில தொய்வும், நமக்கு ஏற்படக்கூடிய இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுதும் இந்த செல்களானது டேமேஜ் ஆகிறது. அங்கு சிதைவு ஏற்படுகிறது. சிதைவு ஏற்படக்கூடிய அந்த செல்கள் தாறுமாறாக வேலை செய்கிறது. இது வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். அப்படின்னா, நம்மளுடைய உடலானது ஒரு தொழிற்சாலை மாதிரி. இந்த தொழிற்சாலையில் ஏதாவது ஒரு பகுதி சரியாக வேலை செய்யாவிட்டாலோ, ஒரு பகுதியில் ஏதோ ஒரு அங்கமானது இல்லை உள் உறுப்பானது அங்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருச்சு, அதனுடைய வேலையை சரியாக பண்ணலை அப்படின்னா அங்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படும். இப்படித்தான் இந்த கேன்சர் செல்லினுடைய தாக்கம் எங்கேயாவது உருவாகி அது ரொம்ப மல்டிப்புள் ஆயிடுச்சு, மல்டிப்புள் ஆஃப் செல்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து மேலிகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை டியூமர் என்று வரக்கூடிய கட்டிகள் உருவாகிறது. இதனால் அங்கே என்ன நடக்குது? அங்கு அந்த தொழிற்சாலையானது செவ்வனவே வேலை செய்ய முடியவில்லை. ஒரு பாதிப்பு அது எங்கே இருக்கோ அங்கே வந்து அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு அது லிவரில் வந்துடுச்சு அப்படின்னா லிவர் பாதிக்கப்படுகிறது. அப்போ லிவர் மூலமாக என்ன ஒரு செயல்பாடு இந்த உடம்புக்கு கிடைக்கிறதோ அது கிடைக்காது. லங்கில் ஏற்படுது அப்படின்னா மூச்சு குழாய்கள் எல்லாம் அடைபடுகிறது. பிரெயினில் வருது அப்படின்னா நம்மளுடைய மூளையோடைய செயல்பாடு திறனானது குறைகிறது. ஆக இப்படியாக அது எங்கே தோன்றுகிறதோ அதன் மூலமாக அங்கே என்ன நடக்குதுன்னா நம் உடம்பென்ற தொழிற்சாலையானது செயல்படாமல் போகிறது, அல்லது செயல்பாடானது வேறுபடுகிறது, குறைபடுகிறது. இது மாதிரியான டேமேஜ் வந்து அந்த கேன்சர் முற்றி கடைசியில் நமக்கு மரணமானது வந்து விடுகிறது. ஆக இந்த செல்களை சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது என்பது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது கார்ஜினோசின் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த கார்ஜினோசின் என்றாலே கருப்பு என்று தான் அர்த்தம். இந்த கருப்பு என்பது கேன்சருக்கே உரிய ஒரு அடையாளம். அது எங்கு கருப்பாக இருக்கலாம்? அது புகை மண்டலத்தில் இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கலாம், உணவில் கிடைக்கக்கூடிய கருப்பாக இருக்கலாம், இல்லது இன்னும் ஏதாவது ஒரு வகையான கெமிக்கல் மூலமாக இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கலாம். இந்த கருப்பு என்ப அந்த கார்ஜினோஜன் தான் இதற்கு முதல் எதிரியாக இருக்கிறது. இது உடலுக்குள் நம்ம நுழையும் பொழுது அங்கு செல்களை தாக்குகிறது. இதை நாம் மீறி வாழ வேண்டும் என்றால் அங்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உணவு நன்றாக இருக்க வேண்டும், நாம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நன்றாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பொறுத்து தான் அங்கு வந்து நம்ம இதை எத்தனை தூரத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அந்த டேமேஜும் அதை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய நிலையில் அது தொற்றிக்கொள்கிறது. எங்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி குறையாக இருக்கிறதோ, ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷத்திற்கு 2 தடவை காய்ச்சல் வரலாம், இல்லது ஒரு 3 தடவை வரலாம். அடிக்கு ஒரு தடவை காய்ச்சல் வரக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் அர்த்தமாகிறது. அப்படி அவர்களுடைய நோய் எதிர்ப்புத்தன்மை குறையும் பொழுது இங்கு இது வந்து அதிகமாக பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. இந்த செல்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? இது வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது? இதை நாம் எப்படி நல்ல உணவின் மூலமாகவும் நல்ல வாழ்க்கை மூலமாகவும் நாம் எப்படி தடுத்துக்கொள்வது? இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அத்தகைய முறையில் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேன்சர் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை.
கேன்சர் வெளியே இல்லை, நான் சொன்ன மாதிரி கேன்சர் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு மிக எளிதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அது ஒரு கடினமும் கூட. எத்தனை எளிமையாக கேன்சர் உருவாகும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அதே நேரத்தில் அது ஒரு கடினமான சமாச்சாரமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வயசாகுது. இந்த உலகத்தில் யாருக்காவது வயசாகாமல் இருக்க முடியுமா? சுருக்கங்களிலிருந்து தப்பிக்க முடியுமா? தளர்ச்சியிலிருந்து தப்பிக்க முடியுமா? ஒரு 10 வயது குழந்தை இருக்குது, அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது, அது அப்படியே இருக்கிறதில்ல. ஒரு இளைஞராக மாறிடுச்சு. அந்த இளைஞராக மாறின பிறகு அந்த இளைஞரான தோற்றம் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும், கொஞ்சம் வருடங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அடுத்த நிலைக்கு அவங்க போய் தான் தீரணும். அந்த ஒவ்வொரு நிலையிலிருந்தும் அவர்கள் மாறும் பொழுது அங்கு நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா தொய்வு தான். எல்லா விஷயமுமே மனிதனுக்கு நாளாக வருடங்களாக தேய்மானம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தேய்மானத்திற்கு மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அதை மீறி நம்ம வர வேண்டியிருக்கு. அந்த தேய்மானம் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை தரமாக வாழ்ந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்க வேண்டியிருக்கு. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரியான வியாதிகளுக்கு நாம் அந்த வியாதிகள் நம்மளை தாக்கிறது. இப்போ பார்க்க போகிற நீங்கள் இந்த படத்தில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெண், 3 விதமாக காமிக்கப்படுறது. இந்த 3 விதத்திலும் அவருடைய முகச்சுருக்கங்களை நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய வயோதிகம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அதில் ஒரு 3 வேர்டு இருக்குது ஆங்கிலத்தில். ஒன்று நேச்சுரல், இன்னொன்று யூனிவர்சல், இன்னொன்று பயாலஜிக்கலி ஃபினாமினன். இந்த 3க்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று யூனிவர்சல் அப்படின்னா ஏஜிங் ஆகக்கூடியது, வயசாகக்கூடியது உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயம். இது ஒன்றும் புதுசு இல்லை. யாருக்கும் எனக்கு வயசாயிருச்சு உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இது உலகத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு விஷயம் மனித குலத்திற்கென்று. அதற்கடுத்து நேச்சுரல் என்று ஒரு வார்த்தை இருக்குது. நேச்சுரல்னால் இயற்கை. இது இயற்கையை மீறி யாரும் வாழ முடியாது, இயற்கையாக இருக்குது. 3வது பயாலஜிக்கல் ஃபினாமினன். இந்த பயாலஜிக்கல் ஃபினாமினனுங்கிறதுக்குள்ள தான் ஒரு பெரிய முக்கியத்துவமே இருக்குது. இந்த பயாலஜிக்கல் ஃபினாமினனுங்கிறது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம். அதற்கு ஏன் வயதாகிறது, ஏன் ஒரு மனிதனுக்கு வயதாக முடி நரைக்கிறது, ஏன் அவன் தளர்ந்த நடை உள்ளவனாக ஆகிறார், இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு ஒரு நல்ல பதில் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபினாமினன். அவங்களுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த விஷயத்தில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு முடியாது. மரங்கள் இருக்குது அப்படின்னா மனிதர்கள் விட அதிக நாட்கள் வாழுகிறது. உலகத்தினுடைய ஒரு பகுதியில் நார்த் அமெரிக்காவினுடைய ஒரு மூலையில் பிரிஸ்டலின்கேர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் 5000 வருடங்களுக்கு இன்னும் கூட உயிரோடு இருப்பதாக காட்சியளிக்கிறது. இது சாத்தியமான விஷயம்தானா ஏன் என்று பல பேருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது. அந்த மரத்தை நீங்கள் இப்போ பார்க்கலாம், 500 years ஆஃப் ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இது உண்மைதான். ஒரு மரத்திற்கு மட்டும் இவ்வளவு காலம் வாழ்வதற்கு எங்கிருந்து தெம்பு கிடைக்கிறது, எங்கிருந்து அதற்கு உரிய ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மரத்திற்கு ஏன் அழிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பைட்டோ நியூட்ரிஷன் என்றக்கூடிய விஷயம்தான். இந்த மரத்திற்கு செடிகளுக்கு இதுக்கெல்லாம் இயற்கையிலே கடவுள் அத்தனை எதிர்ப்பு சக்தியை இயற்கை மூலமாக கிடைத்திருக்கிறது. இதனால தான் ஒரு மரத்திற்கோ ஒரு செடிகளுக்கோ கேன்சர் மாதிரி வியாதிகள் உடனே அழிவதில்லை. அதுக்கு வேணால் ஒரு பூச்சி அதை அழியலாம், இல்லது வேறு வகையான அழிவு இருக்கலாம். இது போன்ற மனிதர்களுக்கு போல் ஒரு நோய் அது அழிவதாக தெரியவில்லை. அத்தகைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கு கூட பிளான்ட்டில் இருந்தும் ட்ரீயில் இருந்தும் கிடைக்கக்கூடிய இலைகள், கனிகள், வேர்கள், அதில் இருக்கக்கூடிய பட்டைகள் எது ஆனாலும் சரி அது நமக்கு சாப்பிடும் பொழுது நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது.
சரி, ஒரு செல் என்பதை பற்றி நம்ம பேசணும். அந்த செல் எப்படி இருக்கலாம், அந்த செல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த செல்லானது ஒரு கற்பனை அல்ல, செல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைபடம் இது விஞ்ஞான ரீதியாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்லை தாக்கக்கூடியது, இந்த செல்லை நல்லா கொண்டு போகக்கூடியது என்ன அப்படின்னா, அங்கே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல உருவாகிக்கிட்டே இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற ஒரு விஷயம் தான் இந்த செல்களுக்கு ஒரு நல்ல உணவு என்று கூட சொல்லலாம். அது எவ்வளவு நாட்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உதவி செய்கிறது. ஆனால் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய உருவாக்கத்தினால் அங்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற ஒரு விஷயத்தை அது முறியடித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 ப்ராசஸும் கரெக்டாக நடந்து கொண்டே இருந்தால் அங்கே செல்லானது டேமேஜ் ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு செல் டேமேஜ் ஆகி அது பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அப்பப்போது அழித்து விட வேண்டும். அதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் உருவாக்கிட்டே இருக்கணும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எப்படியெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே கிடைக்கும், இது நம்ம தனியாக இதுக்குன்னே ஒரு மாத்திரை எடுத்துக்கிட முடியுமா, இது தனியாக கிடைச்சிருதா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுதான் சுவாரஸ்யமானது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை நாம் எப்படி பெறுகிறோம், இதை எந்த வகையெல்லாம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். உணவு, நம்ம நினைக்கிறோம் உணவு மூலமாகத்தான் நம்ம எல்லாத்தையும் பெறுறோம், சத்துக்களை எல்லாம் பெறுகிறோம், சத்துக்களை எல்லாம் பெற்று நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே உணவு நம்மளை டேமேஜ் பண்ணுது. அதே உணவு நமக்கு ஒரு சாவையை கொடுத்து விடுகிறது. கேன்சர் என்ற ஒரு வியாதிக்கு காரணமே கூட அந்த உணவாக இருந்து விடுகிறது. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஃபுட் டேமேஜஸ் அவர் இம்யூன் சிஸ்டம். எப்படி? ஹை ஃபேட் ரெட் மீட், ரொம்ப அதிகமான கொழுப்பு, அதிகமான ரெட் மீட் என்றால் சிகப்பு, அது அதை மாட்டுக்கறி ஆட்டுக்கறின்னு சொல்லலாம். ஹைட்ரோஜெனிட்டல் ஆயில்ஸ், வனஸ்பதி, இதுவுமே ஒரு கெடுதலான விஷயம். ரிஃபைன்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட், எந்த ஒரு ரிஃபைன்டு உணவாக இருந்தாலும், உதாரணத்திற்கு மைதா மாவு, இன்னொரு விஷயம் எண்ணெய்கள், அதே மாதிரி சீனி, இது எல்லாமே ரிஃபைன்டு. இப்படிப்பட்ட ரிஃபைன்டு ஃபுட் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கெடுதல் பண்ணுகிறது. அதுவுமே உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை உடம்பில் குறைத்து கேன்சர் உருவாக்குவதற்கு அனுகூலமாக இருக்கிறது. பிறகு அடிக்டிவ்ஸ், கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதெல்லாம் நமக்கு உணவை காக்கக்கூடியது. எந்த ஒரு உணவுலையுமே இது இன்றைக்கி சாதாரணமாக பார்க்குறோம். ஒரு கலர் மேட்ரு போடுறாங்க, ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க, இது எல்லாத்துலேயுமே கெடுதல் இருக்கிறது. கார்ஜினோஸ்டு ஃபுட் ப்ரிப்ரேஷன், இந்த கார்ஜினோஸ்டு ஃபுட் ப்ரிப்ரேஷன்னாலே தந்தூரி சிக்கன், தந்தூரி ரொட்டி அங்கே கறியாக்கப்படுகிறது. இந்த கறி என்பதை கேன்சர் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அதெல்லாம் நம்ம உபயோகிக்காமல் இருப்பது மிக நல்லது. இல்லை ரொம்ப ஸ்பேரிங்லின்னா என்றாவது ஒரு நாள் உபயோகிக்கிறதுனால தப்பு இல்லை. பட் நீங்கள் அதை ரெகுலராக எடுத்துக்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு ஆபத்து நிச்சயமாக இருக்கிறது. அவர்களுக்கு கேன்சர் தாக்குவது என்பதுமே அனுகூலங்கள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து ரீஹீட்டட் ஆயில்ஸ். இந்த ரீஹீட்டட் ஆயில்ஸுங்கிறது எண்ணெயை பல முறை சூடுபடுத்தி உபயோகிக்கிறது. இது நம்ம ஹோட்டல்ஸில் பார்க்குறோம், இன்றைக்கி வீடுகள்லேயுமே இது மாதிரி தப்புக்கள் நிறையா பெண்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு எண்ணெயை ஒரு முறை இல்லை 2 முறை உபயோகிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் அதை கழித்து விடுவது என்பது மிக நல்லது. திரும்ப திரும்ப உபயோகிக்கக்கூடிய எண்ணெயினால் நீங்கள் கேன்சருக்கு, அந்த கார்ஜினோஜன் எஃபெக்ட்னால் கேன்சர் வருவது என்பது சாத்தியமாகிறது. ரிஸ்க் ஆஃப் கேன்சர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறாங்க. இது எதனாலலாம் வருது? இப்போ உணவு மூலமாக வர முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை பார்த்தோம். நம்ம எப்படிலாம் நீங்கள் தப்பிதமாக இருந்தீங்க, என்ன மாதிரி உணவெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அது வருங்கிறத ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ரிஸ்க் ஆஃப் கேன்சர் ஒரு பர்டிகுலராக எதனால் இருக்குது, அந்த ரிஸ்க் ஆஃப் கேன்சர்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? ஒபிசிட்டி, குறிப்பாக இது ஒரு ஃபினாமினன். ஒபிசிட்டிங்கிறது தடியாக இருப்பது, அதிக எடை இருப்பது, வயிறு பெரிதாக இருப்பது, இவர்களுக்கெல்லாம் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது டாக்டர்ஸில் பல கேஸ் ஸ்டடியில் நிரூபிக்கப்பட்டது. பெரும்பான்மையான கேன்சர் வந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்டடியை பார்க்கும்போது அவங்க அதிக எடை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். லேக் ஆஃப் எக்ஸசைஸ்,
பயிற்சியே இருக்காது அவங்களுக்கு, சோம்பேறியாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வியாதியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தங்களை ரொம்ப முழு நாளும் பிஸியாகவும் நல்ல நடைப்பயிற்சி, நல்ல ஒரு பயிற்சி, யோகா இது மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு கேன்சர் என்பது வருவது என்பதே இல்லை. லோயர் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா வளர்சிதை மாற்றத்தினுடைய குறைபாடு. இதெல்லாம் இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்னா வளர்சிதை மாற்றம் வந்து பாதிக்கப்படுகிறது. அப்போ வந்து நம்ம செல்ஸ் பாதிக்கப்படும், அதனால் கேன்சர் உருவாகும். பேட் ஃபுட் ஹேபிட்ஸ், மோசமான உணவு பழக்க வழக்கம், நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி. லைஃப் லாங் டிப்ரெஷன், ஃபியர், ஆங்ஸைட்டி, இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கேன்சர் உருவாகிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள், நமக்கு இருக்கக்கூடிய மனத்தளர்வு, டிப்ரெஷன், ஃபியர், மனசில் இருக்கக்கூடிய பயம், ஆங்ஸைட்டி, ஒரு பெரிய ஒரு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி, இது வாழ்நாள் முழுவதும் இப்படி இருப்பவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னா கேன்சர் தாக்குகிறது. பல பேர் வாழ்நாளில் பல வருடங்கள் வீட்டுக்குள்ளேயே கவலையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேன்சர் தாக்கியிருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக அவருடைய கவலையை பல பேர்கிட்ட சொல்கிறதில்ல, இல்லைன்னா அதை இறக்கி வைப்பதற்கான வழிகளை நாடுவதில்லை. இவர்களுக்கெல்லாம் கேன்சரானது மிக எளிதாக தாக்கிவிடுகிறது. ஆனோரெக்சியா நர்வோசா, இது கூட பெண்களுக்கான ஒரு வியாதி. இவர்கள் சாப்பிடாமல் இருப்பாங்க, எதையுமே அவங்களுக்கு தீர்மானமாக செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நரம்பு சம்பந்தமான வியாதி இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரியான ஒரு பிரச்சனை, கேன்சர் வருவதற்குரிய ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது. இன்சோமின்யா, இது என்ன அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருப்பது. இந்த தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு உடம்புல என்ன நடக்குது, அங்கே வந்து தேய்மானம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு செல்கள் புதுப்பிக்கப்படுவதில்லை, அவங்களுக்கு ஓய்வு இல்லாமல் போகுது. உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு இல்லாமல் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய் பிற்காலத்தில் எளிதாக கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸ்போஸ் டு ஹைலி சிந்தட்டிக் பொல்யூஷன், இந்த சிந்தட்டிக் பொல்யூஷன் என்பது இன்றைக்கி தவிர்க்க முடியாமல் இருந்தாலும் கூட சில பேர் அதிலேயே தான் இருக்காங்க, அதிலேயே வேலை செய்கிறாங்க, அதிலேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கேன்சரோட ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய எந்த உணவையும் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ரசாயன இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரெட் எடுக்கிறோம், இந்த ப்ரெட்டை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட் ஆகிறதுக்குன்னே சில சமாச்சாரங்கள் அதில் போடுறாங்க. மைதா மாவை எடுத்து சாதாரணமாக அதை போட்டால் அது வராது. ஏற்கனவே மைதா மாவு என்பதுமே ஒரு ப்ராசஸ்டு உணவு தான், அதில் ரிஃபைன் பண்ணி மைதாவை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து இந்த ப்ரெட் ஆக்கும்போது சில விஷயங்களெல்லாம் போடுறாங்க. இது அளவு சரியாக இருக்கும்போது நம்ம வந்து உடம்பை தாக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அளவு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. இப்போ இந்தியனுடைய ஃபுட் ஆக்ட் படி எது எவ்வளவு இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எவ்வளோ இருக்கணும், அந்த ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளோ இருக்கணும். இப்போ ஒரு ப்ரெட்டை மாற்றுறதுக்குன்னே சில விஷயங்கள்லாம் போடுறாங்க, அதுக்கு பேர் ஸ்டெபிளைசர்ஸ். அந்த ப்ரெட் அப்படி பூரிப்பாக வர்றதுக்குன்னே சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக நமக்கு கெடுதல் பண்ணுது. எந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்தெந்த மாதிரியான கலர் மேட்டிவ்ஸ், எந்தெந்த மாதிரியான சிந்தட்டிக் விஷயங்கள் எல்லாமே நமக்கு கெடுதலாக இருக்கிறது. அதிகமாகும் பட்சத்தில் அது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை உடம்பில் குறைத்து கேன்சரை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்போம். சிந்தட்டிக் ஃபுட் ஆட்டிடியூஸ் முதல்ல காமிக்கிற அந்த லிஸ்ட்டில் சிட்ரிக் ஆசிட், ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட்டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜூஸ்லையும் இதை கலக்கிறோம். இந்த சிட்ரிக் ஆசினுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அரசாங்கம் ஒரு சில அறிவுரைகளை சொல்லியிருக்கு. ஆனாலும் நம்ம அந்த அளவுபடி ஒன்று நாம் கலப்பதில்லை, சுவைக்காகவும் அல்லது தவற விடுகிறோம். அதனுடைய அளவை நம்ம வந்து கரெக்டாக செய்கிறதில்லை. இதன் காரணமாகவும், ரெண்டாவது அதை அதிகமாக குடிப்பதால், சிட்ரிக் ஆசிட் கலந்த அந்த பானங்களை அதிகமாக குடிக்கிறதுனாலையுமே அதனுடைய பாதிப்பு அதிகமாகிறது. ஸ்டெபிளைசர்ஸ், பிரெட் அண்ட் கேக்குக்கு இப்போ கொஞ்சம் முன்னால் நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த கேக்கையும் பிரெட்டையும் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டெபிளைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன கூறுகள். சாக்ரின், எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்லையும் ஜீனி மட்டும் இல்லை, சுகர் மட்டும் இல்லை, அதனுடைய இனிப்புத்தன்மையை கூட்டுவதற்கு சாக்ரின் என்ற ஒரு விஷயம் கலக்கிறார்கள்.
இது கெடுதலான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆஸ்பர்டாம் ஸ்வீட்டனர்ஸ், நிறையா பேர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு மாற்றுக்காக இல்லது உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில ஸ்வீட்டனர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ அது ஒரு ஃபேஷனாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சுகர் ஃப்ரீன்னு சொல்லி அதைத்தான் டீலையும் காஃபிலையும் போட்டு குடிக்கிறாங்க. இதை ஆஸ்பர்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலினுடைய கலரி அதில் இருக்குது. இது ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ் கெமிக்கல். இதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும், இதை தவிர்க்க வேண்டும். பிறகு குளோரின் டை ஆக்சைடு, பென்சாயின் பெராக்சைடு, ப்ளீச்சிங் ஃப்ளோர், ப்ரெட்லேயுமே கலக்கக்கூடிய ப்ளீச்சிங் ஃப்ளோர், இந்த ப்ளீச் பண்ணி அதை கலரை கொடுக்கக்கூடியது அது ப்ரெட்டில் இருக்குது. இந்த குளோரின் டை ஆக்சைடு, பென்சாயின் பெராக்சைடு இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவோடு சேர்ந்தது. இதனுடைய அளவுகள் கூடும் பொழுதும் அங்கு நம்மளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதுக்கடுத்து இன்னொரு லிஸ்ட்டு, 2வது லிஸ்ட்டு வருது பாருங்கள். இதில் ஃபேரஃபின், வேசலின், சால்வன்ஸ், லூப்ரிகன்ஸ் இன் சுவிங்கம். நிறைய குழந்தைகளுக்கு நம்ம சுவிங்கம் கொடுக்குறோம், இல்லை நம்ம தான் நிறையா சாப்பிட்றோம். இந்த சுவிங்கத்தினுடைய கெடுதல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஃபேரஃபின் மெழுகே இருக்குது, வேசலின் இருக்குது. நம்ம உடம்புல நம்ம சில நேரங்களில் நம்ம தடவுறோம் ஒரு வேசலின், அது பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலை நம்ம உள்ளே சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னு நினச்சிக்கோங்க. இதே மாதிரி சாக்லேட்லேயும் இது கலக்கிறாங்க. இந்த சாக்லேட் ஒரு 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 இழுப்புத்தன்மை இருக்கும். அது அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாதாரண சாக்லேட்டை சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதனுடைய அந்த ரப்பர் தன்மையை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலக்கிறாங்க. இது எவ்வளவு கெடுதல் என்பதை நீங்கள் உணரணும். பாலிசார்பேட், எமல்சிஃபையர், சாக்லேட் டாஃபீஸ். இந்த எமல்சிஃபையர் இல்லாமல் எந்த ஒரு சின்ன சின்ன டாஃபீஸ், ஈவன் பிஸ்கட்ஸ் இதிலெல்லாம் கூட இந்த எமல்சிஃபையர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கலக்கிறாங்க. நீங்கள் அந்த பாக்கெட் எடுத்து நீங்கள் அந்த கண்டென்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எமல்சிஃபையர்ஸ் உள்ளே இருக்குது. ஆனால் எமல்சிஃபையர் இருந்தாலும் அது அளவோடு தான் நாங்கள் போட்டிருக்கோம். அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அளவை மீறி நாங்கள் அதில் போடுறதில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெசிஃபைடு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கலரிங் மெட்டீரியல்ஸ் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இருந்தாலும் அது நாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது அந்த அளவை மீறி நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. பொட்டாசியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட் இது ஒரு வகை ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஆல் கேண்ட் ஃபுட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் எக்ஸெட்ரா. இது எங்கே இருக்குது? இது கேண்ட் ஃபுட்ஸ். நீங்கள் நல்ல சில நேரங்களில் கேண்ட் ஃபுட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதை உடைச்ச பிறகு அதுக்குள்ளே ஒரு ரசகுல்லா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபிஷ் இருக்கலாம், ஒரு ப்ரான்ஸை பாலம் பண்ணி உள்ளே வச்சுருக்கலாம். இது எல்லாவற்றிலுமே இது ஒரு கெடுதலான விஷயமாக இருக்குது. பிஸ்கட்ஸ்லையுமே இது கலக்கிறார்கள். அதுக்கடுத்து ஃபுட் கலர். எந்த ஒரு அல்வா வாங்குகிறோம், அதில் ஒரு கலர் இருக்குது. நிறைய ஸ்வீட்டில் எல்லாத்துலேயுமே கலர் நிறையா இருக்குது. கார்பனேட்டட் வாட்டர் எல்லாம் ஒரு கோக், ஒரு பெப்சி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றிலையுமே கலர் இல்லாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி கலரில் கேரமல், ஃபாஸ்ட் க்ரீன், சாக்லேட் ப்ரௌன், பிரில்லியன்ட் ப்ளூ, அலூரா ரெட்டு, அமர்நாத் ரெட்டு இது எல்லாமே அளவை மீறியதால் அங்கே மீறினா அவங்க நிச்சயமாக உபாதைக்கு உள்ளாவீர்கள். இது எல்லாவற்றையுமே நீங்கள் அளவோடு உபயோகிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை. ஆனால் நம்ம அப்படி செய்கிறதில்லை. அளவை மீறி அதிகமாக நம்ம இதில் எடுத்துக்கிடும் பொழுது நமக்கு ஆபத்தானது அதிகமாக இருக்கிறது. சரி, நம்ம வாழ்க்கை இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இதை மீறி நம்ம வாழணும் அப்படின்னா நல்ல உணவுகளை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நமக்கு இன்றைக்கி இருக்குது. ஒரு பக்கம் இது மாதிரியான ஒரு டேமேஜஸ் இருக்குது, ஒரு பக்கம் நம்ம அந்த டேமேஜஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எப்படிப்பட்ட உணவெல்லாம் எடுத்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் நம்ம சொல்லப்படக்கூடியது நம்மளுக்கு மிக மிக உன்னதமான பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்னா அது பழங்கள் தான். எத்தகைய பழங்களிலெல்லாம் எத்தகைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பழங்கள் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான செல்கள் டேமேஜும் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி என்ற ஒரு விஷயமும் மிக மிக அதிகமாகவும் உன்னதமாகவும் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை தரமாக இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சில சிந்தட்டிக் விஷயங்கள், சில நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட நம்ம மீறி வாழ்வதற்கு இந்த உணவானது சிறப்பு செய்யும். அப்படி வகையில் முதலில் எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு அந்த விட்டமின் சியை நிறையா பொதிந்து இருக்கிறது.
அந்த விட்டமின் சி என்பது ஒரு வகையில் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக லைஃப் லாங் இம்யூனிட்டி கொடுக்குது, இன்க்ரீஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி. இதனால் அதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், ஐசோஃப்ளூனாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட், பிறகு இரும்புச்சத்து, பீட்டா கேரட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடெண்ட். இது எல்லாமே நமக்கு அதிக எதிர்ப்பு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தாராளமாக எலுமிச்சை, நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம் இதுகளை அதிகமாக சாப்பிடலாம். கிரேப்ஸ், இது எல்லாவற்றிலையுமே அதிகமான விட்டமின் சி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக பழங்கள் என்பது நமக்கு அதிக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கடுத்து ஒரு பழமும் அல்ல, காய்கறியும் அல்ல. இது உலக நாடுகளுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. இது இத்தகைய ஒரு சிறப்பு இதில் இருக்கும் அப்படிங்கிறது வெகு சமீப காலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ரொம்ப காலமாகவே இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூட இது இத்தகைய அளவுக்கு இது ஒரு ஃபைட் பண்ணி எதிர்க்கக்கூடிய சக்தி இதில் இருக்குங்கிறது சமீப காலத்தில் தான் தெரிஞ்சது. அந்த தான் கேரட்டில் வைட்டமின் இ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, பீட்டா கேரட்டின்னு சொல்லக்கூடியது அபரிதமாக இருக்குது. அந்த கலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு நிற கலரு அத்தனை அற்புதமான விஷயமாக இருக்குது. சில நேரங்களில் கேன்சர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேரட் ஜூஸை டெய்லி 3 அல்லது 4 கேரட் எடுத்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த கேன்சரஸ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் வந்து குறைந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைய கேஸ் ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க. ஆன்டி கார்ஜினோஜன் என்று சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதில் நிறையா இருக்குது. ஃபைட் அகென்ஸ்ட் கலன் கேன்சரும் பிரஸ்ட் கேன்சரும். பெண்களுக்கு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயில் வந்து நிச்சயமாக அது பாதுகாப்பு அளிக்கும். குடலில் ஏற்படக்கூடிய அங்கு ஏற்படக்கூடிய கட்டிகளால் ஏற்படக்கூடிய கேன்சர்களும் இது தடுத்து நிறுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆக கேரட் என்பதை நம் வாழ்நாளில் மிக முக்கியமானதாக வைத்து கொள்ள வேண்டும். இதை விட இன்னொரு அற்புதம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் இது எந்த ரூபத்தில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்யுது. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் சமைச்சிட்டா கூட நல்லாயிருக்கும். இல்லை இதில் சூப் வச்சு குடித்தாலும் அது நமக்கு உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அது தக்காளி, டொமேட்டோ. அதுக்கு காரணம் லிக்கோபின். இந்த லிக்கோபின் என்றக்கூடிய அந்த கனிமமானது இது நம்மளை பாதுகாக்கிறது. குறிப்பாக கேன்சர் வரவிடாமல் தடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. ப்ரிவெண்ட் அண்ட் ஃபைட் அகென்ஸ்ட் பிரஸ்ட் அண்ட் கொலன் கேன்சர்ஸ். இதில் நிறையா பேருக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லுவாங்க, எனக்கு தக்காளி பூ வச்சா கல் வருது அப்படின்னு. அது இல்லை, அது உண்மை அல்ல. தக்காளி எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், அதில் கல் உருவாகக்கூடிய தன்மை இல்லைங்கிறத இப்போ நிரூபிச்சிட்டாங்க. ஒரு கேரட் ஜூஸ், ஒரு தக்காளி ஜூஸ், இது ரெண்டும் இருந்தாலே பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு. இது ரெண்டையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% அவர்களை வரக்கூடிய மார்பக புற்றிலிருந்தும் குடல் கேன்சர்லேருந்தும் அவங்க வந்து அருமையாக பாதுகாத்து கொள்ளலாம். வாரத்தில் ஒரு 3 அல்ல 4 நாள் இதை தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிற பட்சத்தில் எவ்வளவு வேணாலும் அந்த தக்காளியை வந்து அவங்க ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அது அத்தனை பாதுகாப்பு, அத்தனை சிறப்பு செய்யும். இன்னொரு விஷயம், நமக்கெல்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கிறது, அதை நம்ம உணவில் அத்தனை வகையாக சிறப்பாக சேர்க்குறோமான்னா அது இல்லை. அது வந்து வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும். இந்த வெள்ளைப்பூண்டும் வெங்காயத்திலும் என்ன இருக்குது? செலினியம் அண்டு குர்சிட்டின், இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் இருந்து ஒரு பெரிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வருது. குறிப்பாக வெள்ளைப்பூண்டை கொடுத்து கேன்சரை தடுத்திருக்கிறார்கள். கேன்சரே வருவதில்லை என்றதும் ஒரு நல்ல ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த பகுதியில், உலக நாடுகளில், குறிப்பாக சைனா போன்ற பகுதியில் அதிகமாக வெள்ளைப்பூண்டுகளை உபயோகிக்கக்கூடிய அந்த மக்களினுடைய மத்தியில் கேன்சருடைய தாக்கம் மிக குறையாக இருக்கிறது. ஆக கேன்சருக்கு ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறது இந்த வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும். இந்த ப்ரிவென்ட் ரான்சிட் ஃபார்மேஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரான்சிட் என்ன அப்படின்னா, நம்ம ஆயிலை திரும்ப திரும்ப சூடேற்றும் பொழுது அங்கே வந்து ஒரு எண்ணெய் சிக்கு உண்டாகுது. இதனுடைய காரணத்தினால தான் அங்கே கார்ஜினோஜன் ஃபார்ம் ஆகி அந்த எண்ணெயின் மூலமாக கெடுதல் நமக்கு வருகிறது. நம்ம உணவில் எப்பொழுதுமே இந்த வெள்ளைப்பூண்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு அந்த பிரச்சனையே இல்லை. வெள்ளைப்பூண்டு ஒரு பாதுகாப்பாக அங்கே இருக்கிறது. ஆன்டி டியூமர் ஃபார்மேஷன், அந்த
குறிப்பாக சொல்லப்போனால் டியூமர் உருவாகிறதுக்கான செல்களை எல்லாம் வெள்ளைப்பூண்டு தடுத்து நிறுத்துகிறது. வெள்ளைப்பூண்டை நம்ம அனுதினமும் ஒரு நாளில் 3 அல்லது 4 பூண்டுகள் உணவில் எந்த ரூபத்தில் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பொடி வெங்காயம் என்றக்கூடிய சின்ன வெங்காயத்தை நீங்கள் அபரிதமாக சேர்த்துக்கொள்வதால் எந்த தவறும் இல்லை. அதில் கால்சிய சத்துமே அதிகமாக இருக்கிறது. வெங்காயம் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்பது உண்மை. ஆக வெங்காயம் என்பதும் வெள்ளைப்பூண்டு என்பதும் மிக சிறப்பு செய்கிறது. இன்னும் ஒரு பழம் இருக்கிறது. இது குறிப்பாக எனக்கு நான் சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவனாக இருக்கேன், எனக்கு கேன்சர் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, இல்லது நான் சிகரெட்டில் இருந்து வெளியே வந்துட்டேன், இந்த பாதிப்புனால் எனக்கு பின்னால் லங்கில் ஏதாவது கேன்சர் வந்துடுமா என்று சொல்லப்படுவவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. இதை தொடர்ந்து குடித்து விட்டு வர்றவங்களுக்கு லங்கு கேன்சர் வரவே வராது அப்படின்னு சொல்லி 100க்கு 100 சயின்ஸ் சொல்லுகிறது. அதாவது கிரேப்ஸ், அந்த கிரேப்ஸில் குறிப்பாக நம் பக்கத்தில் வரக்கூடிய இந்த கருப்பு திராட்சை மிக அற்புதம் செய்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா ரிவர்ட்ரால் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. ஆந்த்ரோசைக்கோசின் என்பதும் இருக்கிறது. ப்ரோ ஆர்த்ரோ, இந்த 3 விஷயத்தையும் அது சரி செய்கிறதால அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே கேன்சர் வருவது என்பதே இல்லை. கேன்சர் வருவதற்குரிய அறிகுறி இருந்தாலும் கூட அதை தடுத்து நிறுத்துகிறது. ஹை இன் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் க்யூரேட்டிவ் நேச்சர். இதில் பொதுவாக சொல்ல போனோம்னா ஒரு தடுப்பு சக்தி இருக்கலாம், ஆனால் அங்கு க்யூர் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இது லேசாக அங்கே ஒரு காயம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு டேமேஜ் செல் இருக்குது. இவங்களுக்கு ப்ரீ கேன்சர் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சில அறிகுறிகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறவங்க தயங்காமல் நல்ல விதமாக கிரேப்ஸை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் அந்த பாதிப்பிலிருந்தும் அந்த அபாயத்திலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடியது நட்ஸ். இந்த நட்ஸை பற்றி நம்ம ரொம்ப கேர் எடுக்கிறதில்ல. எல்லாருக்கும் நம்ம நினைக்கிறோம் கொழுப்பு அதிகமாக இருக்குது, இது கெடுதல் பண்ணிடும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நட்ஸில் சில அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம நட்ஸை ரொம்ப அபரிதமாக எடுக்காமல் குறைந்த அளவாக தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர பட்சத்தில் என்னென்ன நட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னா வால்நட், அல்மோண்ட்டு, கேஷ்யூ நட்ஸ், இது மாதிரியான பருப்பு வகைகளை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வைட்டமின் இ இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஒமேகா 3. இந்த ஒமேகா 3ங்கிறது ஒரு சிறந்த ஒரு கொழுப்பு. இந்த சிறந்த கொழுப்பு எத்தனை பேடு கொலஸ்ட்ரால் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதற்கு மத்தியில் இது போன்ற நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்கக்கூடிய ஒமேகா 3 எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாம் உறுதுணையாக இருந்து அங்கே கேன்சர் வரவிடாமல் தடுக்கிறது. இந்த லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் டேட்ஸோ மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு லைஃப் லாங்காக நமக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கிறது. இப்படி உணவுகளை நாம் பகிர்ந்து சிறப்பான உணவுகளை நம்மோடு சேர்த்து கொண்டோம் அப்படின்னா அங்கே கேன்சருடைய பாதிப்பிலிருந்து நாம் தள்ளியே வாழலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷு எத்தனை ஒரு கொழுப்பு படித்ததாக ஒரு ஆட்டுக்கறியோ ஒரு மாட்டுக்கறியோ இருக்கிறது. இந்த கறி புரதத்திற்கு மாறாக இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீனுடைய புரதம் சிறப்பு செய்கிறது. மீனில் அங்கே இம்யூனிட்டி கிடைக்குது. நமக்கு அந்த ஒமேகா 3 இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. நீங்கள் வாழ்நாளை ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து வரலாம். ஆனால் இப்படி சிறப்புகளெல்லாம் செய்யக்கூடிய உணவுகள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தவறான உணவுகளை தான் எடுக்கிறோம். நமக்கு எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோ அதை தான் எடுக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளோ கெடுதல் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. நிறைய பொரித்த உணவுகள், நிறைய கருகிய உணவுகள், இதைத்தான் நம்ம எடுக்கிறோம். நிறைய கருகிய பொரித்த உணவுகளுக்கு பதிலாக நம்ம நல்ல அவித்த உணவுகள், நீராவியில் வேக வைத்த உணவுகள், சமைத்த உணவுகள், இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம வாழ்க்கை நல்லா அருமையாக இருக்கும். இதோட இன்னொன்று ஒரு விஷயம், வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலன்லையுமே என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப அற்புதமான லிகோபின் என்ற எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. ஒரு காலகட்டத்திற்கு இது அந்த சீசனில் மட்டும் அதிகமாக வருகிறது. அப்போ நீங்கள் நிறைய சாப்பிடலாம். இதை பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். ப்ரிவென்ட்ஸ் கொலன் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் என்று சொல்கிறார்கள். இதன் மூலமாக பெண்களுக்கு வரக்கூடிய
பெரும் தாக்குதலான இந்த மார்பக புற்றுநோயை தடுத்து நிறுத்தலாம். ரொம்ப ரேராக நம்ம இந்த கோதுமையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஜெம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோதுமை ரவை இது ரொம்ப சிறப்பு செய்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனாலையுமே இதில் இந்த விட்டமின் இ, விட்டமின் பி, அயர்ன், ஜிங்க், இந்த ஜிங்க் என்ற ஒரு விஷயமுமே நமக்கு பெரும்பான்மையாக தேவைப்படுகிறது. இந்த ஜிங்க் கிடைக்காததுனாலேயே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் குறைவடைகிறது. குறிப்பாக அதிகமாக குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த ஜிங்கானது குறைபட்டு கொண்டே இருக்கும் உடம்பில். இதனால் நம்ம ஜிங்க் கலந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், இல்லது இது மாதிரியான கோதுமை மூலமாக நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஆக இங்கு என்ன நடக்குது அப்படின்னா, இதன் மூலமாக நல்ல உணவு மூலமாக நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறது. அதற்கு பிறகு மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்தில் ஃபோலிக் ஆசிட், கேரட்டினாய்ட்ஸ் என்ற விஷயம் இருக்குது. இது செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ண விடாமல் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். மக்காச்சோளம் என்பதுமே ஒரு நல்ல உணவாக இருக்கிறது. இதோட ரொம்ப அற்புதமான உணவு என்று சொல்லப்படக்கூடியது சோயாபீன்ஸ். இந்த சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோசின் எஃபெக்டும், ஜெனிஸ்டின் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயமும், ஐசோஃப்ளூவினாய்ட்ஸும் மிக அற்புதமாக இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக போஸ்ட் மெனோபேஸ், அதாவது மெனோபேஸ் பெண்களுக்கு ஏற்பட்டுறது, அதுக்கு பிறகு ஒரு பாதுகாவலனாக இருக்கிறது இந்த சோயா. இந்த சோயா மாவை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினா நமக்கு பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சரும் கூட வராது. அத்தகைய ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறது. பேரிச்சம்பழம் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 அல்ல 3 பேரிச்சம்பழம் இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பீட்டா கேரட்டின், மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜை பாதுகாக்குது. நீங்கள் சுபீட்சமாக வாழலாம், ஒரு நம்பிக்கையோடு வாழலாம். அதுக்கடுத்து க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீ ரொம்ப கிடைக்கிறதில்ல. அந்த க்ரீன் டீ என்பது உலர வைக்கப்பட்ட ஒரு டீ. இது சுவையும் கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்கும். இதை வாங்கி நீங்கள் அதில் டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கேன்சருக்கு ஃபைட் பண்ணலாம். கேன்சர் வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் அதில் பிரச்சனை இருக்குது, இது கேன்சராக மாறலான்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு அப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் க்ரீன் டீ நிறையா குடிக்கலாம். இன்னொரு மருத்துவம், கேன்சர் வந்துருச்சு அதை கூட குணப்படுத்த முடியும்னு சொல்லக்கூடியது அந்த வீட் கிராஸ் தெரப்பி. இது என்ன வீட் கிராஸ் தெரப்பி அப்படின்னா, கோதுமை புல். இந்த கோதுமையானது முளை கட்டி வைக்கும் பொழுது ஒரு 6 இல்லை 7 நாள் கழித்து முளைச்சி வரும். அந்த நாற்றுக்களை எடுத்து, அந்த நாற்றை எடுத்து அதிலிருந்து அறுத்து ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஹீமோகுளோபின் மாதிரியே ஒரு தோற்றம் உள்ளது. இதனால் நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. எந்த ஒரு வியாதிக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டேமேஜ்டு செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்பேர்டு டேமேஜ்டு செல்ஸ் எல்லாத்தையுமே அது சரி செய்கிறது. பியூரிஃபைஸ் பிளட், எலிமினேட் வேஸ்ட். நம்மளோட கழிவுகள் உடம்பில் இருந்து இந்த கழிவுகள் சேருவதனாலுமே அங்கே நமக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறது. அதையுமே சரி செய்து விடுகிறது இந்த கோதுமை புல்சாறு. இத்தகைய வகையில் நமக்கு நல்ல ஒரு உணவுகள் இருக்கும் பொழுது நாம் அதை தேர்வு செய்து நாம் சிறப்பாக, அதாவது நம்ம இதுக்குன்னே நம்ம தேடி அலைய வேண்டியதில்லை. அங்கங்கே கிடைக்கக்கூடிய நல்ல உணவுகள், நல்ல கனி வளங்கள், மிக்க காய்கறிகளிலுமே நிறைய நாட்டு காய்கறிகள் சிறப்பு செய்கிறது. குறிப்பாக அவரைக்காய், பீன்ஸ், இதிலெல்லாம் கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய செலினியம், மெக்னீசியம் போன்ற பொருள்கள் எல்லாம் கூட சின்ன சின்ன காய்கறிகள் கிடைக்கிறது. கீரை வகைகள் இதெல்லாம் நமக்கு ஒரு பெருத்த ஒரு பலத்தை கொடுக்கிறது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. தொடர்ந்து நல்ல காய்கறிகளையும் பழங்களையும் நம்மளுடைய உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மாமிச பிரியர்களாக இருக்கலாம், அசைவ பிரியர்களாக இருக்கலாம். அசைவம் இருக்கணும், ஒரு 20% அசைவத்தை வைத்துக்கொள்ளுங்கள். 80% உங்களுடைய உணவை நல்ல ஒரு சைவ வெஜிடேரியன் உணவு உங்களை அலங்கரித்தால் உங்கள் வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும். இதெல்லாம் விட ஒரு நல்ல விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னா, நல்ல வாழ்க்கைக்கு, நல்ல ஒளிமயமான வாழ்க்கைக்கு நல்ல சன்லைட் தேவைப்படுகிறது.
சீக்ரெட் ஆஃப் லாஞ்சிவிட்டி என்ன அப்படின்னா கிராஸ் வென்டிலேஷன். நம்ம இருக்கிறதில்ல, நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி கெட்ட முடியல. ஆக எங்கேயாவது போய் நல்ல காற்றை நாம் வாங்க வேண்டியிருக்கிறது. நல்ல காற்று இல்லாமல் போவதாலுமே நாம் நிறைய நோவுகளுக்கு உள்ளாகிறோம். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி பாழாகிறது. பெரும்பான்மையான கேன்சர்கள் 4 சுவர்களுக்குள் வசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப காலமாகவே அந்த அவர்கள் இழுத்து விட்ட மூச்சுக்களையே திரும்ப திரும்ப வாங்கி கொண்டிருப்பவர்கள், இதுபோன்று ஒரு இறுக்கத்தில் வாழ்பவர்களுக்கெல்லாம் கேன்சர் போன்ற வியாதிகள் வருவதற்கு அனுகூலங்கள் அதிகமாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எத்தனைக்கெத்தனை தரமானதாகவும் அதை ஒரு நல்ல விதமாகவும் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களானால் அங்கு நீங்கள் ஒரு பயமற்ற வாழ்க்கையாக, திடமான வாழ்க்கையாக, நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களாக கேன்சர் போன்ற வியாதியை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு நீங்கள் வாழலாம். ஒரு காற்று இருக்குது, அந்த காற்றில் 20% தான் ஆக்சிஜன் இருக்குது. 20லேருந்து 30% அந்த ஆக்சிஜனை மட்டும் நம் நன்றவிதமாக பெற வேண்டும். அப்படின்னா அந்த காற்று சுத்தமாக இருக்கணும். ஆக சுத்தமான காற்றுள்ள பகுதியில் இருந்து நீங்கள் நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், நல்ல பிராணாயாமம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் சுபிட்சமாக இருப்பீர்கள். நல்ல ஃபிட்னஸ் இருக்கணும், நான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 4 விஷயம். நல்ல வாக்கிங் போங்க, ஏரோபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு 2 இல்லை 3 நாள் ஏதாவது ஒரு காற்றை இழுத்து செய்யக்கூடிய பயிற்சியை நீங்கள் செய்யுங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சம் யோகா பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஒரு கேம்ஸ் விளாட்றீங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஒரு பேட்மிண்டன் விளாட்றோம், இல்லது ஒரு டென்னிஸ் விளாட்றோம், இல்லது ஒரு டென்னிகேட் விளாட்றோம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த விளையாட்டை எந்த காலத்துலையும் விடாதீங்க. அது உங்களை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவும். நிறையவே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், புதுப்பித்து கொண்டே இருக்கும் உங்களை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லாமல் இது போன்ற உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைத்து வேறு விதமாக வாழ்ந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிப்ரெஷன்ஸ், கவலைகள், பெரும்பான்மையான தோல்விகள் இதையெல்லாம் கூட நீங்கள் மீறி வரக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் உங்களை பாதுகாத்து கொள்ளும். இல்லாவிட்டால் உங்கள் மனம் தொய்யும் பொழுது உங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் தொய்ந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையும் ஏதோ நாம் பறிகொடுத்தது போன்ற ஒரு சிந்தனையோடும் வாழ வேண்டிய நிலையும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு பகுதியாக இருக்கும். எப்போ உங்களுக்கு மனம் தொய்வு இருக்கிறதோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்ப்பு சக்தியும் காணாமல் போகும். ஆக நாம் சுபீட்சமாக வாழ்வோம். நல்ல ஒரு எதிர்காலத்தை நாம் அமைத்து கொள்வோம். இன்றைக்கிலிருந்து கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல ஒரு தரமான வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கேன்சர் ஒன்றும் ஒரு பெரிய வியாதி அல்ல, கேன்சர் ஒன்றும் ஒரு பெரிய அரக்கன் அல்ல. நீங்கள் அதை பார்த்து அச்சப்பட வேண்டியதில்லை, ஐயப்பட வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.